மழைக்காலம் தொடங்கிய நிலையில் எங்கு பார்த்தாலும் காய்ச்சல், சளி தொல்லை, தொற்றுகள் போன்றவை சிறு வயதினரை பெரிதும் பாதித்து வருகின்றன. அவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என மருத்துவர்கள் கூறும் பரிந்துரைகளை விரிவாக பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அவ்வப்போது கனமழை தொடர்ந்து வருகிறது. கனமழையுடன் நிலவும் பனிமூட்டம் மற்றும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் பல்வேறு இடங்களில் காய்ச்சல், நுரையீரல் பாதிப்பு, இன்ஃபுளுன்சா உள்ளிட்ட வைரஸ் பரவல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு ஏற்படும் காய்ச்சல் வகைகள் என்னென்ன, அதன் அறிகுறிகள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த மருத்துவர் சாமிக்கண்ணு விளக்கியுள்ளார். நுரையீரல் பாதிப்பு இந்த மழைக்காலத்தில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கிருமிகள் எல்லாம் இந்த மழைக்காலம் வந்தாலும் குளிர்ச்சி இது வீரியம் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. நிறைய வேக்சின்ஸ் இருக்கு. 2 வேக்சின் கண்டிப்பா எடுத்துக்கணும். அவங்க 50 வயதுக்கு மேற்பட்டவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்க, கிரானிக்கா இல்னஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 2 வேக்சின் பொதுவாக எடுத்துக்கணும். இதுல 2 வேக்சின் இருக்கு. ஒன்று நியூமோகாக்கல் வேக்சின். அந்த நியூமோகாக்கல் வேக்சின் இப்போ லைஃப் டைம் ஒரே ஒரு தடவை எடுக்கிற மாதிரி ஒரு வேக்சின் இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க. அந்த உபாதையை தடுக்கிறதுக்கு வருஷம் பொதுவாக இந்த வேக்சினை செப்டம்பர்ல எடுத்துக்கிறது நல்லது. அப்போதான் நம்ம இந்த மழைக்காலம் தொடங்கும் போது நமக்கு அந்த ஃப்ளூ வராம இருக்கும். அதே நேரம் பனிகாலங்களில் ஏற்படும் நுரையீரல் பாதிப்பு, மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஆஸ்துமா மற்றும் சைனஸ் நோயாளிகள் எதிர்கொள்வது எப்படி என்றும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் குறித்தும் தொற்று நோய் மருத்துவர் ரேவதி விளக்கியுள்ளார். நிறைய இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும் பொழுது தண்ணி நிறைய கொடுக்க சொல்லுவேன். ஸோ தட் ஹைட்ரேட்டடா குழந்தைங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியும். டெங்கு காய்ச்சலும் நிறைய வருது. அதுக்குள்ள சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு சளி இருமல் இருக்குது. அது இல்லாம ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் 3-4 நாள் இருக்குது. அதை ஒட்டி வாந்தி, வயிற்று வலி, சில பேருக்கு உடம்புல ரேஷஸ் மாதிரி வருது. அது இல்லாம 5ஆவது நாள் அந்த மாதிரி பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு யூரின் கம்மியா போகிறது. சில பேருக்கு பல்லியில இருந்து ரத்தம், இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் டெங்கு காய்ச்சலுக்கு வரலாம். அதுக்கும் முக்காவாசி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். மழை காலங்களில் சூடான உணவுகளை உட்கொள்வது, காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளின் போது மருத்துவர்களை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது சாலச் சிறந்தது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.